எனக்கு இதுவரைக்கும் ஆர்டர் வந்துட்டு நான் கேக் ரெடி பண்ணதுக்கப்புறமா கேன்சல் ஆனதே கிடையாது. ஒண்ணு ரெடி ஆவதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிருவாங்க அப்படி பண்றதா இருந்தா. இந்த கேக் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நான் ஃபுல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கேன்சல் ஆனது. இந்த கேக் வந்து பக்கத்துல ஒரு பேக்கரியில இருந்து தான் அந்த ஆர்டர் கிடைச்சிருந்து. அவங்க இடைக்கிடைக்கு இந்த மாதிரி ஆர்டர் குடுப்பாங்க. பட் இந்த கேக் என்ன ஆயிடுச்சுன்னா, கஸ்டமர் வந்துட்டு ஈவினிங் 3:00 கேட்டிருந்தாங்க. இவங்களும் எங்கள கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் ஒரு 1:00ல மேக்ஸிமம் கேக்கோட ஃபுல் ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சு வச்சிருந்தேன். ஒரு 1:00 போல அவங்க கால் பண்ணிட்டு, இல்ல கேக் கேன்சல் ஆயிடுச்சு. கஸ்டமர் மார்னிங்கே வந்து கேட்டாங்க. கேக் ரெடி ஆகாதனால அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. கேக் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்குமே வச்சிருந்தோம். இது வந்துட்டு 1 கேஜி வெயிட்ல வர்ற ஓரியோ கேக். எங்ககிட்ட வேற கேக் கேட்டு வர்ற கஸ்டமர்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி ஓரியோ கேக் இருக்குன்னா அந்த கேக் வேண்டாம் வேற ஃபிளேவர் அப்படின்ட்டு அவங்க வேற செலக்ட் பண்ணாங்க. சரி இந்த கேக் வேற என்ன பண்றது, 2 நாளைக்கு அப்புறமா அதோட டெக்ஸ்சர் கொஞ்சமா சேஞ்ச் ஆக தொடங்கிச்சு. சரி இந்த மாதிரி வேற இனி வச்சிருந்தா சரியாகாதுன்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பக்கத்துல ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் கொடுத்து ஒரே நாள்ல அப்படியே காலி பண்ணிட்டோம்.